நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம், நல்லா ஜெபம் பண்றோம், அழுது ஜெபம் பண்றோம், முட்டி போட்டு ஜெபம் பண்றோம், உபவாசித்து ஜெபம் பண்றோம், ரட்டுடுத்தி ஜெபம் பண்றோம், உன்னையே பருத்தி ஜெபம் பண்ற. ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தால ஒருத்தன் கூடி ஒரு காரியத்தை ஜெபிச்சு அதை ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்னு எவன் ஒருத்தன் நம்புறானோ அவனுக்கு அப்படியே நடக்கும். ஜபிக்கிறது மாத்திரம் இல்ல, நான் இவ்வளோ ஜெபிச்சுட்டேன், இவ்வளோ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், என் கஷ்டத்தை சொல்லிட்டேன், என் வேதனையை சொல்லிட்டேன், என் கண்ணீரை சொல்லிட்டேன், கண்டிப்பா என் ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பான்ற எவன் ஒரு நம்பிக்கையோடு நன்றி செலுத்துறானோ கர்த்தர் சொல்றாரு, அவன் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. நிறைய பேர் ஜபம் பண்ணுவாங்க, குழம்பிட்டு போவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, திருப்பி அப்படியே லைஃப் அப்படியே இருக்கும். ஜபம் பண்ணுவாங்க, ஏன் அப்படி? அவங்க ஜெபிச்சதை கர்த்தர் கேட்டாருனோ, கேட்டதை பதில் தருவாருனோ அவங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லாத போடு எப்படி ஜபம் கேட்கப்படும்? நான் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, எனக்கு என்ன தேவை இருக்கு எல்லாமே நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பா கர்த்தர் செய்வார்ன்ற எவன் ஒருத்தன் நம்பிக்கையோடு இருக்கானோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டு